சென்னையில் பாடி ஃப்ளைஓவர் பகுதியில் மணல் டிப்பர் லாரி மோதி தாயும் குழந்தையும் உயிரிழந்து விட்டார்கள். அந்த தாயின் மீது அந்த லாரி ஏறி இறங்கி விட்டது. குழந்தை உடனே மருத்துவமனை கொண்டு போனாங்க. குழந்தை உயிரிழந்து விட்டது. கணவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்த பொதுமக்கள் அங்கே டிராஃபிக் போலீஸோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக செய்தியாளர் செய்திகளை பதிவு செய்திருந்தார். இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். இந்த டிராஃபிக் போலீஸும் சரி, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தியிருந்தா கொஞ்சம் அவள் அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துருக்கலாம். ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கணும்னாக்கா அது அரசாங்கமும் இது பண்ணணும், ஒத்துழைக்கணும். அதே சமயம் டிராஃபிக் போலீஸும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்கணும். நான் பார்த்த வரைக்குமே அந்த 1 வயசு குழந்தையும் போயாச்சு, அந்த அம்மாவும் போயாச்சு. அவர் வேணா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காரு. அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? கை போட்டு நிறுத்த டிராஃபிக் போலீஸ் பதில் சொல்லுமா? அரசாங்கம் பதில் சொல்லுமா? என்ன நியாயம் இது நடக்கிறது? இது எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். கனரக வாகனம்லாம் டைமிங் இருக்குது. அந்த டைமிங்குள்ளே உள்ள அலோட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகம் மீறி அந்த டைமுக்கு அலோட் பண்ணதை நேரங்காலம் தெரியாத அலோட் பண்ணியதுனால பொதுமக்கள் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ரொம்ப கடுபடி பண்ணால் தான் இது ஒரு நல்ல முறைக்கு கொண்டு வர முடியும். முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து காவல்துறையும் சரி, கமர்ஷியல் டாக்ஸ் குரூப்பும் சரி, சடனாக நடு ரோட்டில் போய் நின்று வண்டியை மறைச்சு உரம் கட்ட சொல்கிறாங்க. இது ஹைகோர்ட்டுமே இந்த மாதிரி கூட்டமாக கும்பலாக நின்றுக்கிட்டு வண்டியை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. வாகன சோதனை என்ற பெயரில் நடு ரோட்டில் வண்டியை மறைக்கிறது பெரிய விபத்தாக போய் முடிஞ்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.